ஜெபம் செய்வோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனோகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படி இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே கூடி வரவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும். வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கதற்க அல்லது ஒரு பாரத்தை எங்களுக்கு தருவீராக. விண்ணப்பத்தின் ஆவினாலும் ஜெப ஆவினாலும் எங்களை நிரப்பும். ஜெப வேளையில் வினோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் விடுதலை கொடும், சுகத்தை கொடும். எங்களோடு கூட இடைப்படும் பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கன்வென்ஷன் கிதனிலே 94வது பாடலை பாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். கன்வென்ஷன் கிதனிலே 94வது பாடலை பாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தம் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின்
பார்க்கின்றன சிலுவை நாதரேசுவின். அல்லேலூயா. கண்ணன் சிந்தனையில் 104வது பாடலை பார்ப்போம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். கண்ணன் சிந்தனையில் 104வது பாடல். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். முன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். விண்முயற்சி நீங்கின போதும் என் மீட்பரால் அருள் பெற்றேன். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தம் கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர். நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினார். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணியநாதர் என் பக்கத்தில் விளங்குவார். தம் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஜெபம் செய்வோம். வியாதிஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிற இந்த ஜெப வேளையிலே முதலாவது மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மருத்துவர்களுக்கான இந்த ஜெப குறிப்பிலே முதலாவது அலர்ஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிற நிபுணர்களுக்காக, அலர்ஜி சம்பந்தப்பட்ட வியாதிகளை அதற்கு சிகிச்சை அளிக்கிற நிபுணர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அநேக உணவுகள் சிலருக்கு ஒற்றுக்கொள்வதில்லை. அலர்ஜி போன்று சரீரத்தில் அநேக பிரச்சனைகளை உபாதைகளை கொண்டு வரும். இன்னும் சில மருந்துகள், மாத்திரைகள் உட்கொள்வதனாலே அவர்களுக்கு சிலருக்கு ஒற்றுக்கொள்ளாது. அதனாலே அலர்ஜிகள் சரீரத்தில் காணப்படும். இன்னும் வெயில் அதிகமாக இருப்பதினாலே அதனாலே சில பிரச்சனைகளும் அநேகருக்கு உண்டு. இப்படி பல விதத்திலே அலர்ஜிகள் மனிதர்களுக்கு வருகிறது. சில காரியங்கள் ஒற்றுக்கொள்ளாததினாலே சரீர ரீதியான பாதிப்புகள் வருகிறது. இதை கண்டறிந்து இதற்கேற்ற சிகிச்சைகளை கொடுப்பதற்கு தான் இந்த நிபுணர்கள் இருக்கிறார்கள். அந்த வியாதியை கண்டறிந்து எதனாலே இந்த அலர்ஜி வருகிறது என்பதை அவர்கள் கண்டறிய வேண்டும். இந்த உணவு அல்லது எந்த மாத்திரை, எந்த காரியம் என்பதை அவர்கள் அறிந்து அதற்கேற்ற சிகிச்சைகளை கொடுக்கிறார்கள். சிலருக்கு தும்மல் அதிகமாகி வருகிறோம், டஸ்ட் அலர்ஜி, இப்படி போன்ற காரியங்கள். சிலருக்கு சாக்பீஸ், அதனுடைய அலர்ஜி உண்டு. இப்படி ஒவ்வொரு பல காரியங்கள் இருக்கிறது. இன்னும் சிமெண்ட் போன்ற காரியங்கள் அதில் பணியாற்றுகிறவர்களுக்கு பாதிப்புகளை கொண்டு வரும். இன்னும் கெமிக்கல் இடங்களிலே பணியாற்றுகிறவர்களுக்கு அதில் இருக்கிற சில காரியங்களும் குற்றக்கூடாது. கண்களில் அலர்ஜி, சரீர அவயவங்களில் அலர்ஜி, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இரத்தத்தில் அநேக காரியங்கள் மாற்றம் வருகிறது. இவைகளை கண்டறிந்து அதற்கேற்ற சிகிச்சைகளை கொடுப்பவர்கள் தான் இந்த அலர்ஜி நிபுணர்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த வியாதிகள் என்பதை சரியாய் கண்டறிந்து எந்த காரணம் என்பதை கண்டறிவதற்கு தேவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்கணும். தவறான சிகிச்சை எந்த ஒரு மனிதர்களுக்கும் அளித்து விடக்கூடாது. சரியான சிகிச்சை அவர்கள் பெற்று ஜனங்கள் விடுதலை பெறும்படிக்காக இந்த மருத்துவர்களை கர்த்தர் ஆளுகை செய்யும்படி, இன்னும் சரீரத்திலே
இப்படிப்பட்ட அலர்ஜிகளோடு வாழ்நாளில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவார். சிலருக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் தீர்க்கக்கூடும், சிலருக்கு இப்படிப்பட்ட அலர்ஜியிலிருந்து தீர்க்கக்கூடாது. மருந்துகள் என்கிற காரியத்திலே அவர்கள் சரிப்படுத்த முடியும். சிலருக்கு இன்னும் முடியாத காரியங்கள், அது எந்த காரியம் அவர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறதோ அதை விட்டுவிட வேண்டும். இப்படிதான் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் தீர்க்கக்கூடாதது ஒன்றுமில்லை. உலகத்தை மனிதன் ஆளும்படி அவனுடைய கரங்களில் தேவன் ஒப்பு கொடுத்தார், சர்வத்தையும் ஆண்டு அனுபவிக்கும்படி. ஆனால் இப்படிப்பட்ட அலர்ஜி காரியங்கள் அநேக பிரச்சனைகளாக இருக்கிறது. இந்த சரீர வியாதிகளிலே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படி வியாதியஸ்தர்களுக்காகவும் மருத்துவர்களுக்காகவும் யாராவது சொல்லிப்போம்.
ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே அலர்ஜினாலே பாதிக்கப்படுகிற ஜனங்களே கர்த்தர் தொடுவாராக. மருத்துவர்களை கர்த்தர் விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்பி ஆண்டவர்களை வழிநடத்துவாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஜெப குறிப்பாக சரீர அவயவங்களிலே பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளில் இருக்கிற ஜனங்கள், சுகர், பிரஷர், இன்னும் ஒவ்வொரு கொலஸ்ட்ரால் காரியங்கள், இரத்தத்தில் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலே இரத்தம் குறைவாக இருக்கிறது, அதில் சில காரியங்கள் வியாதியாக இருக்கிறது என்று சொல்லி அதிலே பலவீனப்பட்டிருக்கிற ஜனங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், இழுத்து இருக்கிற காரியங்கள், நரம்பு சுருக்கி இருக்கிற காரியம், இன்னும் வாதம் போன்ற காரியங்கள், இப்படி இருக்கிற ஜனங்களுக்காக, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தளர்ந்து கொண்டிருக்கிற எலும்புகள், அது ஒருவேளை நிற்கக்கூட பலனில்லாத பலனற்ற தன்மை, இப்படி எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் இருக்கிற ஜனங்கள், சரீர உள் அவயவங்கள், இருதயம் போன்ற ஒவ்வொரு உள் அவயவங்கள், லங்ஸ், கிட்னி, ஹார்ட், ஒவ்வொரு பகுதிகளிலும் அது சரியா இயங்கவில்லை, அல்லது அது சுருங்கிய நிலைமையில் இருக்கிறது, விரிந்திருக்கிறது, அதிலே கட்டிகள் இருக்கிறது, நீர் கோர்த்து இருக்கிறது, இப்படி பல வியாதிகளிலே ஜனங்கள் வாழ்வாதாரங்களில் பாதிக்கப்பட்டு ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் கூட அவர்கள் செலவழிக்க முடியாதபடி இந்த வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிற சரீர அவயவங்கள் செயல்படாது இருக்கிற, ஒருவேளை அதில் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படிக்காக அந்த கல்வாரியில சிலுவை சுமந்து எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்த தேவன் இந்த ஜனங்களுக்கும் அந்த சுகத்தை கட்டளையிடும்படிக்காக அவர்கள் பாவங்கள், சாபங்கள், வியாதி எதுவாக இருக்கலாம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிற தேவன் ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி சரீர அவயவங்களில் பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக யாராவது ஒருவர் நாம் ஜெபிப்போம்.
நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தரை பலப்படுத்தும்படிக்காக தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த பலவீனமோ கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படிக்காய் நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா? அதுவரை இந்த வேலையை விசேஷமாக மேரியக்காக ஜெபிக்கிறோம். ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஆண்டவரே சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில் படிக்கிற ரத்தம் ஆண்டவரே மேரியக்காவின் மீது விட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கழுவுள்ள கரத்தை ஆண்டவரே மகளின் மீது வைத்திருப்படியாக சுவாமி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அக்காவை பலவீனப்படுத்துகிற ஆண்டவரே பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பயத்தின் ஆவிகளை கற்று எடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே நடுக்கங்கள் எல்லாவற்றையும் கற்று எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இருதய படபடப்புகளை எடுத்துக் கொள்ளுங்க. இருதய அடைப்புகளை எடுத்துக் கொடுங்க. ஆண்டவரே கை கால் நரம்புகளில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ரத்தத்தை ஆண்டவரே சரீரத்தில் இறங்குவதாக ஆண்டவரே சரீரத்தில் புது ஜீவன் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அக்காவிற்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களின் ஆவிகளை ஆண்டவரே பயத்தின் ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் சுட்டெரித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் இறங்குகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பலத்த கரத்துக்குள்ள அக்காவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தீங்கும் அணுகக்கூடாது. ஆண்டவரே எந்த பலவீனங்களும் மகளை அணுகக்கூடாது. ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நீ மகளை பலப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு சகோதரி பலப்படுத்தி புது கிருபைகளினாலே ஆண்டவர் நிரப்புவாராக. ஆமென். அன்பின் கர்த்தாவே இந்த ஜெபங்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதியஸ்தர்களுக்காக பலவீனப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களின்படி ஆண்டவரே பிணியாளிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. மருத்துவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஞானமாய் செயல்படவும் தெய்வ பயத்தோடு செயல்படவும் ஆண்டவர் கிருபை தரும். சரீர அவயவங்களில் பலதரப்பட்ட வியாதிகளோடு வாழ்க்கை பிரயாணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. எல்லா பலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு எங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தின தேவனே ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையின் அந்த வெற்றி சிறந்த தேவன், அந்த வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வியாதியில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. ஆண்டவரே விசேஷமா இந்த வெயில் காலங்களிலே ரோடுகளிலும் ஆண்டவரே இன்னும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் ஆதரவற்று இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிக வெயில் காரணமாக அநேகர் ஆண்டவரே மனநிலங்களிலே பாதிக்கப்படையோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரீர ரீதிய பல ஆண்டவரே பாதிப்புகளோடு அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே திக்கற்றவர்களுக்கு அரணான கோட்டையை இருக்கிறீர் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீர் ஆண்டவரே தேவனாய் இருக்கிறீர். நீர் அவரை ஆதரிக்கிறவராய் இருக்கிறீர். அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த எல்லா வெயில்கள் பாதிப்புகளிலும் இருந்து மற்ற வியாதிகளிலும் இருந்து கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிப்பீராக. தெய்வீக சுகம் ஆட்கொள்ள வேண்டும். விசேஷமா ஜெபித்து ஆண்டவரே சகோதரி வேதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூடவே இருப்பதாக. தீங்கனை துக்கப்படுத்தாதபடி விலகி காலம் என்று யாபேஸ் ஜெபித்த பொழுது அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த தேவன் தாமே ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த நடுக்கம் பலவீனம் எல்லாம் மறைந்து போகட்டும். பயங்கள் எல்லாவற்றையும் மறைந்து போகட்டும். தேவன் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். அந்த ஆவியினால் திடப்படுத்துவீராக. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. பலப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தாரும். எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தயவுசெய்து வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்திகள் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது
கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதில்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தை திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற கலையாக தந்திரம் என்கிற கலையை குறித்து நாம் வேதவசனத்தின்படி ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். தந்திரம் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய கலைகளை நாம் கலைய வேதத்தின் காரியத்தை தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆவிக்குரிய கலைகள் என்ற வரிசையிலே தந்திரம் என்ற காரியத்தை குறித்து நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வாசிக்க கேட்ட பகுதியிலும் கூட ஒரு தந்திரமான செயலை நாம் அதில் காணலாம். தந்திரம் பொதுவாக மிருகங்களிலே தந்திரமானது நரி என்று சொல்லுவோம். இன்னைக்கு நரியை விட மனிதன் மாறிவிட்டான். அநேக காரியங்களில் தந்திரமான யோசனைகளை பண்ணுவது, தந்திரமான காரியங்களை பண்ணுவது, தந்திரமாக எதையா செய்வது, இதனால சூழ்ச்சியின் மூலமாக மற்றவர்களை நாம் நினைச்சிரோம் பிரச்சனைக்கு உள்ளாக மாற்றி விடுகிறோம். 2 நாளைக்கு முன்பதாக தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பாட்டி ஒன்று ரோட்டில் படுத்துருந்துருக்காங்க. அந்த வழியாக கல்லூரி முடித்து விட்டு வரக்கூடிய ஒரு தேடியர் பொண்ணு பாட்டி கிடப்பதை பார்த்த உடனே பாட்டிக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி உதவி செய்வதற்காக பக்கத்தில் போய் பாட்டியை தொட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் அந்த பெண்ணை கடத்துவதற்காக தூக்கி சென்று விட்டது. பாட்டி எந்திரிச்சு அது மாதிரி பிரிச்சான். தந்திரம் பண்ணி அந்த பாட்டி படுத்திருந்திருக்கு. இதை அறியாத அந்த பெண் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு பக்கத்தில் போயிட்டா 4 பேர் கும்பல் அவங்களை தூக்கி விட்டது. சற்று தூரத்துக்கு போகணும்னா நல்ல வேலை அங்கே போலீஸ்காரங்க நிறைய பேர் வண்டியில் நின்றுருக்காங்க. ஏதோ இதை பொண்ணு சத்தம் போடுதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வரவும் அங்கே போலீஸை பார்த்தோன்னே போட்டுட்டு ஓடிட்டாங்க. பிள்ளைக்கு சிறு காயங்களோடு அந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. தந்திரமான யோசனைகள் இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கு உதவி செய்யலாங்கிறது கூட நமக்கு கஷ்டமாகி போச்சு. அவன் தந்திரமாக இதாக பண்ணிட்டு இருப்பானோ அப்படிங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். ஏன்னா நிறைய விட இன்று மனிதன் தந்திரமான காரியங்களில் ஈடுபடுகிறான். பிஸ்னஸ் மேனை பாருங்க, அநேக தந்திரங்கள். ஏதாவது ஒரு கலப்படம், ஒரு பொருளை இன்னொரு பொருளை கொண்டு கலப்படம் பண்ணி தந்திரமாக என்ன செய்யணும், மக்களை ஏமாற்ற வேண்டும். இடையில ஏமாற்றுறது. இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில ரொம்ப ஏமாற்றுவாங்க. தந்திரமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அல்ல ஏதாவது ஒன்றை கலப்படம் பண்ணி நம்மகிட்ட விட்டு விடுவது. அநேக நேரங்களில் நாம் நினைச்சுவோம் இந்த தந்திரத்தில் மாட்டிக்கொண்டு இருப்போம். சில வேளையில் நாமே கூட சில நேரத்தில் தந்திரங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுத்தருகிறது, இந்த ஆவிக்குரிய கலைகள் நம்மிடம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அநேக வசனங்களுக்கு சுட்டி காட்டலாம். முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இங்கே ஏசா யாக்கோபு 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க, ஒரே தாய்க்கு பிறந்தது தான். ஆனால் தகப்பன் ஏசாவை ரொம்ப நேசிக்கிறான். ஏன்னா அவன் வேட்டையாடுதல் வல்லவன்.
அவன் கொண்டு வர அந்த சமையலை சமைச்சு அதை சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிரியம். அதனால் ஏசா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். ஆனால் அவனுக்கு தாய் ரெபேக்கால் யார் மேலே பிரியமாக இருக்கா? யாக்கோப் மேலே பிரியமாக இருக்கா. இந்த ஈசாக்குக்கு வயது முதிர்ந்த உடனே ஏசாவை கூட்டியப்பா, எனக்கு கண்ணெலாம் இருட்டாயிருச்சு, நான் போய் சேர்ற காலமாயிருச்சு, நீ எனக்கு ருசியாக வேட்டையாடி ஒரு சமையல் பண்ணி கொண்டு வான்னு சொல்கிறத ரெபேக்கால் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். தகுப்பனும் மகனும் பேசுகிறாங்க. பொதுவாக கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் பேசியிருக்கணும். ஆனால் இங்கே தகப்பன் தன் பிள்ளையை கூட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை ரகசியமாக ரெபேக்கால் கேட்டு யாக்கோபுக்கும் ஆசீர்வாதம் வேணும் என்பதற்காக அவனை கூட்டு ஒரு தந்திரமான வேலை செய்கிறான். மந்தையில் 2 ஆட்டுக்குட்டியை கூட்டு வா, பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு தரேன், அவர்கிட்ட கொண்டு கொடுங்க. ஆனால் யாக்கோப் என்ன சொல்கிறான்? பயப்படுறான். அவர் என்னை கண்டுபிடிச்சிருவார். ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிட்டா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எனக்கு என்ன செஞ்சிருவாரு? சாபத்தை கொடுத்துருவாருன்னு பயிர்றான். ஆனால் ரெபேக்கால் உடல்ல அவனை தேற்றி, நீ குடு, நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்லி சமைத்து ஆட்டு ரோமத்தை அவன் மேலே போட்டு, ஏன்னா ஏசா வந்து ரொம்ப முடி அவனுடைய இதில் இருக்கக்கூடியதுனால அவன் தடவி பார்த்துவாங்கிறதுக்காக ரொம்ப வஞ்சகமாக தந்திரமான யோசனையை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சகோதரனுக்கு விரோதமாக இன்னொரு சகோதரன் நினைச்சான், தந்திரம் பண்ணிக்கிறான். வாசிங்க வசனங்கள் 33 பாருங்க. ஆதியாகமம் 27:33. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருணனை அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். இப்போ யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்று விட்டான். ஏசா வந்து நினைச்சான், கதறுகிறான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம் என்று கதறுகிறான். இப்போ ஈசாக் பள்ளி சொல்றார் பாருங்க, வசனம் 35 பாருங்க. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். உன் சகோதரன் தந்திரமாய் வந்து என்ன செஞ்சான்? தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்றாங்க. ஆனால் யாக்கோபை ஆசீர்வதி யாருடைய சித்தம்? ஆண்டவருடைய சித்தம். ஒருவேளை இந்த சம்பவம் நடைபெறாவிட்டாலும் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிப்பது நிச்சயம்தான். அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆனால் யாக்கோபுக்கு அதில் கொஞ்சம் வேகம், அதை விட ரெபேக்காலுக்கு ரொம்ப வேகம். எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துடணும். ஒருவேளை இதில் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் கூட யாக்கோபுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அதை பொறுத்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த நேரத்தில் தான் இந்த தந்திரமான வேலைகள் நடக்கிறது. சகோதரனுக்கு விரோதமாக அவன் தந்திரமாக வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ வாசிக்க கேட்ட பகுதியில் நம்ம பார்க்குறோம். இங்கு ஏரோது ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. ஆண்டவர் பிறக்கிறார் என்று சாஸ்திரிகள் அறிவித்த உடனே நம்ம ஊரில் நம்மளுக்கு எதிர்த்து ஒரு ராஜாவா அப்படின்னு அந்த மேசிய ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு முடியவே இல்லை. அதனால தந்திரமான காரியங்கள் செய்ய 2ஆம் வசனம் மத்திய 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பாருங்க. அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கிட்டு போதும். எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். இவனுக்கு இருக்க முடியல. இவரது பயம், இன்னொரு ராஜா வர போறாரு. உடனே எல்லாரையும் கூடுறான். சாஸ்திரிகள் அவங்களுடைய மந்திரபங்கர் எல்லாரையும் கூடுறான். கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் விசாரிக்கிறான், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமான்னு. அவங்களும் சொல்றாங்க, ஆமா, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறப்பார், மேசியா பிறப்பார்னு சொல்றான். அவங்கள கலக்கம் அடைகிறான். உடனே ஒரு தந்திரமான யோசனை பண்றான் பாருங்க. 7வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை படித்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். தந்திரமான யோசனை. சாஸ்திரிகளை ரகசியமாக அழைக்கிறான். அழைத்து அவங்ககிட்ட சொல்றான், நீங்க போய் என்ன செய்யுங்க, பாலனை தொழுது கொள்ளுங்க, நானும் வரணும்னு ரொம்ப ஆசையா அவங்ககிட்ட சொல்றான் பாருங்க. தந்திரமா, எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் என்ன சொல்றேன், பாலனை தொழுது கொள்கிறேன் என்று நய வஞ்சமாக பேசி அனுப்புறான். ஆனால் ஆண்டவர் மூலமாக சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் போய்விட்டார்கள். இவனும் பொறுத்திருந்து பார்த்தா சாஸ்திரிகள் வரல. அதனால இவனுக்கு கோபம் பாருங்க. வசனம் 16 வாசிங்க. அப்பொழுது ஏரோது நான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி, நான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான்.
2 வயதுக்கு விட்ட அனைத்து மக்களையும் குழந்தைகளையும் கோபத்தில் நினைச்சான், கொலை செய்கிறான். தான் சாஸ்திரிகள் வஞ்சிக்கப்பட்டதை உணர்றான். அது ஆண்டவருடைய சுத்தம், அவர் மூலமாக தான் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுங்கிறது ராஜாவுக்கு தெரியல. அதனால் கோபத்தில் என்ன பண்ணுறான், 2 வயதுக்கு உட்பட்ட தனது ராஜ்யத்தின் எல்லைக்கு உட்பட்ட எல்லா சிறுபிள்ளைகளையும் கொல்வதற்கு நினைக்கிறான், அதிகாரம் கொடுக்கிறான். அப்போ இவன் என்ன செய்யறான், சாஸ்திரிகளை தந்திரமாக யோசனை பண்ணி பார்த்தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த தந்திரம் முறியடிக்கப்பட்டது. 3வது ஒரு விஷயத்தை பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், ஏவாள் என்ன செஞ்சார், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார், தந்திரமாக வஞ்சிக்கப்பட்டார். அதே மீது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆகிவிடக்கூடாது என்பது இங்கு பவுனுடைய இயக்கம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகல காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அதனால தான் இது ரகசியமாக ஏவாளை பிடிச்சு. பொதுவாக ஆண்களை விட பெண்களை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி நினைக்கிறேன். நம்ம திருக்காட்டில் பார்த்துருக்கீங்களா, நிறைய பொருட்களை விற்பனை பண்ணுற வர கூட ஆண்கள் இருக்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா, ஆண்கள்லாம் வேலைக்கு போனோன்னா பெண்கள் இருக்காங்களான்னு பார்த்து தங்கத்தை நல்ல சுத்தமாக மாற்றி தரேன், அதை தரேன், இதை தரேன்னு நயவஞ்சகமாக பேசி ஈஸியாக கொண்டு போயிடும். அதே பொழுது சர்ப்பம் பண்ணது ஏவாள்கிட்ட போய் கேட்குது, ஆண்டவர் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னது உண்டா? உடனே அவளுக்கு ஒரு யோசனை, ஆமாம் ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னார் அப்படின்னு தான் அந்த பழத்தை புசித்து சாபத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ சர்ப்பம் பாருங்க தந்திரமாக செஞ்சது. அப்போ சர்ப்பத்துடைய வேலை என்ன, தந்திரமாக எதையாவது ஒன்று மக்களுக்கு செய்யணும். அந்த தந்திரமான ஆவிகளை நம்ம பொருளில் கொண்டு கொடுக்கும். நம்ம இருக்கோன்னா சர்ப்பம் செய்யும், ஒரு தந்திரமான ஆவியை நம்மகிட்ட அனுப்பும். அதில் நம்ம வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். அநேக நேரங்களில் இல்லாத ஒன்று யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம சரியாக உணராமல் அதே உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அநேக நேரங்கள் அப்படி தான் பிறரால் வஞ்சிக்கப்படுகிறோம். நம்ம பக்கத்து உறவினர்களால் சகோதரர்களால் நம்ம நினைக்கிறோம், தந்திரமான ஆலோசனையினால நாம மாட்டிக்கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். 4வது ஒன்று மட்டும் பார்த்துருவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க. மத்தேயு 26:4. இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்ய யார், பிரதான ஆசிரியர்கள், மூப்பர்கள், சதுசேயர், பரிசேயர் எல்லாரும் தந்திரமாக பிடித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். இங்கேயும் தந்திரம் தான். எப்படி பிடிக்கிறது, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும், அதில் அவர் மாட்டிக்கிடுவார்னு தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. வசனம் வாசிங்க, லூக்கா 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 20:23. அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவருடைய தந்திரத்தை அறிந்து என்னை ஏன் சோதிக்க கேட்குறாங்க. ராயனுக்கு வரி கொடுப்பதை பற்றி அங்கே கேட்குறாங்க. அப்படி கேட்டவங்க ஏதாவது வார்த்தையில் பிடிக்கலாம் என்று அவர் ஒரு நாணயத்தை கொண்டு வர சொல்றாரு. இது யாருடைய இலக்கம் என்று கேட்கிறார். ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாரு. அப்படிதான் இருக்கும். தந்திரமான யோசனை, ஏதாவது ஒரு வாயிலை அகப்படுவாரான்னு பார்க்குறாங்க. மார்க் 14:1 பாருங்க, அதே வசனம் தான். மார்க் 14:1. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். தந்திரமாக பிடித்து கொலை செய்ய வகை தேடினார்கள். இது ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. இவங்க தந்திரமாக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தனி சிலுவையில் அறிவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அவங்களை பிடிக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவன் கண்களுக்கு மறைந்தே போயிருப்பார். எல்லாம் நினைச்சணும், எழுதப்பட்ட வாக்கியங்களை நிறைவேறத்தக்கதாக தான் ஆண்டவர் நடந்து கொண்டார். ஆனால் அவங்களுக்கு என்ன, தந்திரமான யோசனைகள், எப்படியாவது நினைச்சணும் பிடிக்க வேண்டும் என்று தந்திரத்தோடு இருந்தார்கள். இதே போல தான் நம்ம அநேக நேரங்களில் நினைச்சிடும், தந்திரமான வலையில போய் மாட்டிக்கிடுறோம். யாரும் நம்மளுக்கு வச்ச தந்திரங்களில் அதில் ஏதோ ஒன்று சொல்றதுனால நாம் அதில் விழுந்து போய் அதில் நினைச்ச அடிமையாகி அந்த தந்திரத்திலே நம்ம மாட்டிக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் மாறி போய்விடும். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்றாரு, இந்த தந்திரமான பேச்சு நம்மளுக்கு வேண்டாம் என்று எதிர்பார்க்கிறார். வாசிங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க.
2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியும், தெரியாதவை அல்ல சொல்றாரு. தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த தந்திரங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்? விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 4:14 பாருங்க. எபேசியர் 4:14. இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூடும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள புதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் போதும், தந்திரமான போதகத்துக்கு நாம் விலகி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் போதகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அநேகர் பைபிளே இருக்கு, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதுல இருந்து நம்ம நினைச்சோம் தப்பித்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா போதகத்துக்கும் இடம் கொடுக்காம பகுத்தறிய தெரியணும். இது என்ன என்று நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6:11 பாருங்க. எபேசியர் 6. பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணிகளோடாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பிசாசினுடைய தந்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்ப பிசாசினுடைய தந்திரத்தை நாம் எதிர்த்து நிற்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆவியின் பட்டயத்தை கொண்டாட ஆண்டவரே சாத்தான் சோதிக்கும் போது என்ன சொன்னார்? ஆண்டவர் வசனங்களை கொண்டு தான் அவனை மேற்கொண்டார். அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்ம சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கும் போது சாத்தான் நம்மளை விட்டு எடுத்துவான், கடந்து போவான். என்ன ஒரு வசனம்? கொலோசியர் 2:8 பாருங்க. கொலோசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும் மார்க்கமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷன் போதும், தந்திரத்தினால் உங்களையே என்ன செய்யக்கூடாது? அவன் நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? தந்திரத்தில் நம்ம விழுந்து விடாதபடி நம்ம நினைச்சணும். ஆண்டோடைய பாயத்தில் இருந்தோம்னா தந்திரங்களுக்கெல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். இன்னும் 2 பேர் 1:16 வருஷங்க. 2 பேர் 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மருத்துவத்தை கண்ணாக கண்டவர்களாகவே அன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை சொல்லலை. சுவிசேஷமாக சொல்லக்கூடிய அந்த கருத்து கட்டுக்கதை இல்லை, எல்லாம் நடந்தது. ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவர் மரித்தது, உயிர்த்தது எல்லாமே கட்டுக்கதை இல்லை. நாங்கள் கட்டுக்கதையை விட்டு உங்களுடைய சொல்லலை என்று பேதுரு சொல்கிறார். கடைசியாக பாருங்க 2:1. 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகள் எனக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு தேர்வான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரேத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்கள் தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். தந்திரமான போதனை நிறைய நேரங்கள் அப்படிதான் நடக்குது. நாமும் அதனை எதிர்பார்க்கிறோம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டா நல்ல போதகர் தான். நம்மளை கொஞ்சம் எச்சரித்து பேசிட்டாலே நம்மளுக்கு கோவம் வந்துடுது இல்லை. நீங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் லேசாக பேசிட்டாலே அநேக நேரங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். என்ன இந்த பிரசங்கர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம்? அவர்களெல்லாம் கேட்குறது தப்பு இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து சரியா தவறா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, ஆண்டவருக்கே தந்திரம் வைக்கிறாங்க. தந்திரமாக பிடிக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப இந்த தந்திரங்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாளிகையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய கிருபை நம்மகிட்ட இருந்தா இந்த தந்திரமான பேச்சுகள், தந்திரமான போதனை, இவைகளிலிருந்து நம்ம நினைச்சலாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை நாம் ஏதோ தந்திரம் யாருக்காவது பண்றோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலகி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்கிட்ட ஒருவேளை இந்த கலை இருந்தால் அது ஆண்டவரே என்ன செய்யுங்க, எனக்கு தூக்கி எரிந்து போட்டுருங்க. மற்றவர்கள் எனக்கு இந்த தந்திரத்தை செய்தா அதிலிருந்து என்ன செய்யுங்க, என்னை காத்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை அள்ளி வைப்பார். நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் தந்திரம் என்கிற கலையை எங்களுக்குள் காணப்படுகிற காரியத்தை நாங்கள் தியானிக்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். மனிதன் ஆண்டவரே தந்திரம் உள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரே தன்னுடைய சுய லாபத்திற்காக
அவன் தந்திர போக்கை கை கொள்கிறான் என்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ ஏமாற்றுதலும் எத்தனையோ கலப்படத்தின் காரியங்களும் தந்திரமாய் செயல்படுகிற மனித யோசனைகளையும் இன்று நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, எங்களுக்குள் அப்படி இருக்காதபடி நாங்கள் நேர்மையாய் உண்மையாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் எப்படி ஆண்டவரே உண்மையாய் வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் உண்மையாய் ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. எங்களை காண்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காண வேண்டும். இவர்கள் தந்திரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற காரியம் எங்களுக்கு வேண்டாம். இவர்கள் இயேசுவை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற காரியம் எங்களுக்கு வேண்டும். இவர்கள் எங்களின் நடத்தைகளை பார்த்து தேவனை போல் இவர்கள் வாழ்கிறார்கள், வேதத்தை கை கொள்கிறார்கள் என்று பிறகு சொல்லத்தக்க எங்கள் வாழ்க்கை சாட்சியாய் இருப்பதே முக்கியம். ஆண்டவரே, தந்திரம் எங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தர் எடுத்து போடுவீராக. அல்லது சகோதர தந்திரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அப்படி எங்களுக்குள் நாங்கள் அல்லது சகோதர தந்திரமாய் நாங்கள் இராதபடி ஆண்டவரே ஒருவரை உண்மையாய் நேசிக்க வெளிப்படையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒரு ராஜாவினுடைய தந்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அப்படி நாங்கள் செயல்படாது இருக்க மற்றவருடைய காரியங்களை நாங்கள் ஆண்டவரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்குள் ஒருபோதும் வராதபடி இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சர்ப்பத்தினுடைய ஆண்டவரை தந்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அது வஞ்சிக்கிறதா இருந்த பிரகாரமாய் நாங்களும் எப்போதும் ஆண்டவரை தந்திரமாய் செயல்படுகிறவர்களாய் அல்ல, வசனத்தின்படி செயல்படுகிற ஜனங்களாய் வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வேத பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்களுடைய அதிகாரிகளுடைய தந்திரத்தை நாங்கள் பார்த்தோம். இயேசுவையே கொலை செய்யும்படிக்கு வகை தேடினவர்கள், ஏதாகிலும் காரியம் கிடைக்குமா என்று தந்திரமாய் அலைந்தவர்கள், ஆண்டவரே அவர்களுக்கு முன்பதாய் நீர் எப்படி ஆண்டவரே உண்மையாய் வாழ்ந்து காண்பித்தோம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீரோ அதே போல நாங்களும் பிதாவின் சித்தத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராய் பிதாவின் சித்தத்தை அறிந்து நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவன் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் புது பலத்தால் நிரப்புவீராக. சகல ஆண்டவரே சரீரத்தின் பாடுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி ரட்சித்து நீர் பலப்படுத்துவீராக. உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருங்க. நிலைக்கால்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். எல்லா வாதைகளுக்கும் வியாதிகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துள்ளங்க. இந்த பகுதி ஜனங்களை கர்த்தர் அப்படி வேலையடைத்துக் கொள்வீராக. சகல ஆபத்துகளுக்கும் தீங்குக்கும் வியாதிக்கும் நீங்களாக்கி ரட்சித்துள்ளங்க. உமது கிருபை எப்போதும் ஆண்டவரே தங்கி இருப்பதாக. பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய்களை பரிசுத்த ரத்தமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். பயன்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க. எப்பேற்பட்ட வியாதியாய் பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தர் நீர் விடுதலை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாய் ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசு செய்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த எண்ணெயை பயன்படுத்துவோம். அதனால அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கிருபை தருவீராக. உன்னதமான தேவனுடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.